ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்டில் 3 இயல் கம்ப்ளீட் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 4வது இயல். அதாவது இதில் 5ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம பார்க்க போகிறது 4வது இயல் தான். நான் இதில் அதாவது கேடில் விழிச்செல்வம் இந்த பகுதியில் அதாவது இப்போ கொடுத்துருக்கிறது என்ன இயல், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது 4வது இயல். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 4வது இயல் தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 4வது இயல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு கீழே பார்க்கலாம். அதாவது கேடில் விழிச்செல்வம்ங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, தமிழக கல்வி வரலாறு, பிள்ளைக்கூடம், ரா மீனாட்சி, நற்றிடை போதனார், தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரை விளக்கப்பாடல், இந்த 3 அதாவது பிள்ளைக்கூடம், நற்றிணை, தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் உரை விளக்கப்பாடல் 3 செய்யுள் பகுதி. இதழாளர் பாரதிங்கிறது துணைப்பட பகுதி. படைப்பாக்க உத்திகள்ங்கிறது இலக்கண பகுதி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இயல் 4ல் பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக கல்வி வரலாறுங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது இயல் 4 தான். இதில் இயல் 5ன்னு இருக்குது, ஆனால் இதில் இயல் 4. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது இயல் 4 தமிழக கல்வி வரலாறு. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்துடைய கல்வி வரலாறு எப்படி இருந்துச்சு, இது கல்விங்கிறது ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அந்த இது எதை உருவாக்குறதுனா, கல்வியோட நோக்கம் இந்த நாகரீகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். எதனுடைய நோக்கம், இந்த கல்வியின் நோக்கம் எதை நாகரீகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். ஒரு தனி மனிதனை அதாவது சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுவது இந்த கல்வியாகும். இதை ஷார்ட்டாக இந்த லெசனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நாம் பார்ப்போம், விரிவாக பார்க்கலாம். இதில் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் தான் கல்வி என வழங்கலாயிற்று. கல்லுதல்ங்கிற அந்த பொருளின் அடிப்படையில் கல்விங்கிறது வழங்கலாயிற்று. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியங்களில் கல்வி. இங்கே கொடுத்துருக்காங்களா, தமிழ் இலக்கியங்களில் கல்வி. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அந்த தொல்காப்பியத்தில் கல்வியை கல்வி கற்பதற்காக அந்த பிரிந்து செல்லக்கூடியதை என்னன்னு சொன்னாங்கன்னா, அந்த பண்டைய தமிழ் இலக்கண நூலான அந்த தொல்காப்பியத்தில் கல்வி கற்பதற்காக அந்த பிரிந்து செல்வதை என்னன்னு சொன்னாங்கன்னா, ஓதற் பிரிவு என குறிப்பிடுவதோடு மட்டுமில்லாமல் அவை எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் புறநானூற்று அடிகளில் அந்த பொருளை கொடுத்து எப்படி தொண்டு செய்கிறது அப்படிங்கிறதையும், ஆசிரியர் மாணவரிடம் போய் அந்த கல்வியை கற்று வந்தார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தவர்கள் எதனுடைய அடிப்படையில்னா, குடும்பம், அரசு, சமூகம் அப்படிங்கிற அந்த 3ன் அடிப்படையில் உணர்ந்தே அது கல்வியின் தேவை என்பதை உணர்ந்து கற்றார்கள். யார்? சங்க காலத்தவர்கள். சரிங்களா? அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராஜமாணிக்கனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட கருத்து எல்லா துறைகளிலும் பொதுமொழியாக கல்வியானது எல்லா துறைகளிலும் பொதுமொழியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி முறையின் சிறப்பை விளக்கி வந்தது அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கக்கூடியவர் யாருன்னா, ராசமாணிக்கனாரோட கருத்து தமிழ் பற்றி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் சங்கம்னா என்ன, பலர் கூடி விவாதிக்கக்கூடிய இடம்தான் சங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியர்கள் 3 பிரிவினராக இருந்தார்கள். எப்படியெல்லாம் 3 பிரிவினராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினார்கள். அதில் திரும்ப என்ன பார்த்தாங்கன்னா, கணக்காயர், ஆசிரியர், குறவர், பள்ளிகள், மன்றம், சான்றோர், அவை அப்படின்னு பிரித்து அந்த இடத்துல கல்வியை கற்பித்தாங்க. கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களைத்தான் நம்ம என்னென்னு சொன்னாங்க, பள்ளின்னு சொன்னாங்க. இது திருமொழியில் இடம்பெற்றுள்ளது. திருமொழியில் இடம்பெற்றுள்ளது. ஓதும் பள்ளி அப்படின்னு சொன்னாங்க. எதுலினா திவாகர நிகண்டுங்கிறதுல சொன்னாங்க. கல்லூரி அப்படின்னு சொன்னாங்க சீவக சிந்தாமணியில். அதாவது பெரிய திருமொழியில் என்னன்னு சொன்னாங்கன்னா, அந்த கல்வி கற்கக்கூடிய இடங்களை பள்ளின்னு சொன்னாங்க. அதுவே திவாகர நிகண்டில் ஓதும் பள்ளின்னு சொன்னாங்க. சீவக சிந்தாமணியில் கல்லூரின்னு சொன்னாங்க. சரியா? இப்போ இதையவே என்ன சொன்னாங்கன்னா,
ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் அப்படின்னு சொல்லி இதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. சரிங்களா? ஏடு, புத்தகம், பள்ளி அப்படிங்கிறதெல்லாம் ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் அப்படிங்கிறதையும் இதில் முன் 3 பின் 2 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் பார்க்கக்கூடியது சமண பௌத்த பள்ளிகள். இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இல்லையா, இதுக்கு என்ன சொன்னாங்க, கற்றலுக்கு அந்த உதவக்கூடிய அந்த ஏட்டுக்கற்களை என்னென்னு ஏற்றுக்கற்றைகளை ஏடுன்னு சொன்னாங்க, சுவடின்னு சொன்னாங்க, புத்தகம்னு சொன்னாங்க, பணுவல்னு சொன்னாங்க, நூல் என பல பெயரிட்டு அழைத்தார்கள். முன் 3 ஓலைக்கற்றையையும் பின் 2 உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன. முன் 3னா எந்த முன் 3? அந்த ஏடு, சுவடி, புத்தகங்கிற அந்த முன் 3ம் ஓலைக்கற்றையையும், பின் 2ங்கிறது என்ன, பணுவல், நூல், இந்த பின் 2ம் அந்த உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன. இதில் 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, முதல்ல நம்ம இதில் பார்த்தது தமிழ் இலக்கியங்களில் கல்வின்னு என்னன்னு பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா, சமண பௌத்த பள்ளி. இதில் எதையே கற்பிக்கும் இடங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பேரால் ஃபுல்லாகவே பார்த்தோம். தமிழ் இலக்கியங்களில் கல்வியில் அந்த விஷயங்கள் பூரா பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தது என்னென்னா சமண பௌத்த பள்ளிகள்ங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எப்படி சொன்னாங்க, பள்ளின்னு பேர் வந்துச்சு, சமயங்களின் கொடையாக பள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பள்ளி அதை பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்ற பொருள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும் அப்படிங்கிறதையும் விளக்குனாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு அந்த என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கிற விஷயம் இதில் இருக்குது. இதில் பாரு, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பாரு, பட்டினி குரத்தி அப்படிங்கிற ஒரு சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியுள்ளார் அப்படிங்கிற விஷயத்தையும் இதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரத்திற்கு வந்த ஒரு சீன பயணி. யாருன்னா, சீன பயணி யுவான் சுவாங் வந்து எங்கே வராரு, காஞ்சிபுரத்துக்கு வராரு. அங்கே வந்த அந்த சீன பயணி, நம்ம தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு சேர்ந்த அந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றி இருக்கிறார் என்ற செய்தியும் பௌத்த சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மரபு வழி கல்வி முறைகள். அதில் குருகுல கல்வி முறை எப்படி இருந்துச்சு, திண்ணைப்பள்ளி கல்வி முறை எப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்ததான் நம்ம இதில் திண்ணைப்பள்ளி கல்வி முறை, இந்த 2 பற்றி இதில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கொடுத்துருக்கிறது தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வியோட வளர்ச்சி எந்த லெவலில் இருந்துச்சு, இந்த ஆண்டில் எப்படி இருந்துச்சு, அதனோட நிகழ்வுகள் என்னங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்க்கப்பட்ட இந்த கல்வி வளர்ச்சியை பற்றி தமிழகத்திலோட ஐரோப்பியர்களின் கல்வி பணி எப்படி இருந்துச்சு, இதுலேயே 3ஆவது நம்ம உயர்நிலை கல்வி முறை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால் சமண பௌத்த பள்ளிகள் பார்த்தோம். அதாவது தமிழ் இலக்கியங்களில் கல்வி பார்த்தோம், சமண பௌத்த பள்ளிகள் பார்க்க போகிறோம். அடுத்தது இதில் மரபு வழி கல்வி முறைகளில் குருகுல கல்வி முறை பார்க்குறோம். குருகுல கல்வி முறை பார்த்தோமா, அடுத்து திண்ணைப்பள்ளி கல்வி முறை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற விஷயம் சொல்லிட்டேன். அடுத்தது 3ஆவதாக பார்க்கக்கூடியது உயர்நிலை கல்வி முறை. அப்புறம் தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி, இறுதியாக நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி. அதுக்கு அடுத்தது நம்மளது ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் தான் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 45 கீழ் நாட்டில் உள்ள 15 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. அதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சட்டம் இயற்றி நம்மளோட தமிழக அரசு ஒரு கல்விக்குழுக்களை பரிந்துரை செய்து நம் நாட்டோட கல்வியிலையும் திருப்புமுனைகளை அமைத்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கின. நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று
நாட்டிலேயே முன்னேறி மாநிலமாக நம்ம விளங்கக்கூடிய மாநிலம் எது? நம்மளுடைய தமிழகமானது விளங்குகிறதுங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி திரும்பவும் நான் மேமு சுருக்கமாக சொல்லிவிட்டு முழுவதையும் திரும்ப இருக்கா பார்க்கலாம். சரிங்களா? முன்னுழையும் முன்பகுதியிலேருந்து அப்படியே லைனாக வரலாமா? பாருங்கள், இது பாடம் 4 தான். திரும்பவும் நான் ஞாபகப்படுத்தணும்னு இல்லை, இயல் 4 தான். எத்தனாவது இது? இயல் 4. ஓகேங்களா? இயல் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட், என்னன்னு பாரு. கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனிமனிதனும் பெறுமாறு செய்வதுமாகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது. நல்ல கவனி. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் அந்த சீரிய பணியில் இந்த தமிழகமானது கடந்து வந்த பாதையானது போற்றுதலுக்கு உரியது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்து வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருதலால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. மேம் சொன்னேன் இல்லையா? அப்போ கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வளர்ந்துள்ளன. கற்பித்தலும் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வளர்ந்துள்ளன. அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் இலக்கியங்களில் கல்வி. இலக்கியத்தில் கல்வி எப்படி இருந்துச்சு? பண்டைய தமிழ் இலக்கண நூலான அந்த தொல்காப்பியத்தில் கல்வி கற்பிப்பதற்காக அந்த பிரிந்து செல்வது என்னன்னு சொன்னேன் நான், ஓதற் பிரிவு அப்படின்னு சொன்னாங்க என குறிப்பதோடு எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம். 8 வகையான மெய்ப்பாடு என்னென்னா, எண்வகை மெய்ப்பாடுனா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, பெருமிதம், வெகுளி, சினம், வெகுளினாலே சினம், அச்சம், உவகை. நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, பெருமிதம், வெகுளி, அச்சம், உவகை. சரிங்களா? இதில் எதை சொல்லுங்க? பெருமிதம்னா வீரம் தோன்றும் என்றும் கூறுகிறது அந்த தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளனர். அந்த தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. அதன் வழி வந்த சங்க இலக்கியங்களும் மேலே இருக்கு பாருடா. சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. சங்க இலக்கியங்கள் கல்வியோட சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூற்றில் அடியில் அமைந்துள்ள பாடல் வரிகளது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிப்பிடுது. தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை கொடுத்து தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் யார் கல்வி கற்றார்கள்? மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றார். ஆல்ரெடி மேம் சொல்லலாம், சங்க காலத்தவர் எதை கொண்டு? குடும்பம், அரசு, சமூகம் அப்படிங்கிற அந்த 3 நிலைகளோட சிறப்பினை பெற கல்வி தேவை அப்படி இதை உணர்ந்து கற்றார்கள். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடு எங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வணிகம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது அப்படிங்கிற அந்த கருத்தை ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. இது தவிர என்னென்ன இருந்துச்சுன்னா, மன்றம், சான்றோரவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவது முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. அதற்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸில் இருக்குன்னு பாட்டு போயிடுவோமா? கல்வியின் சிறப்பு
துணையாய் வருவது தூய நற்கல்விங்கிறது திருமந்திரத்தில் உள்ள சொல்லப்பட்ட கல்வியின் சிறப்பு பற்றி சொல்லப்பட்டது. கல்விக்கழகே அழகுன்னு நாலடியார் சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. சரி, இது கல்வியின் சிறப்பை உணர்த்தக்கூடியவை. ஔவையார் சொன்னது, நாலடியாரில் சொல்லப்பட்டவை, திருமந்திரத்தில் சொல்லப்பட்டவை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாரு, இது போலவே, அதாவது மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. இது போலவே கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினர்களாக இருந்தனர். மேம் சொன்னா என்னென்ன? இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினார்கள். சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். இதில் கணக்காயர்னா என்ன? எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் தான் கணக்காயர். ஆசிரியர்னா பிற்காலத்தில் 5ஆக விவரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர் தான் ஆசிரியர். குறவர்னா யாருன்னா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் குறவர். பள்ளிகள்னா கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றம் என்றன கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்ததுதான் அந்த மன்றம். சான்றோர் அவைனா என்ன? செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அந்த அவையாக இருந்தது அந்த சான்றோர் அவை. செயல்களை, நாம் செய்யக்கூடிய செயலை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதான் அந்த சான்றோர் அவை. அடுத்து பாருங்க, கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று ஆல்ரெடி மேம் சொன்னா என்னன்னு சொன்ன, அந்த கல்வி கற்பிக்கக்கூடிய இடத்தை தான் என்னன்னு சொன்னாங்க, பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கற்றலுக்கு உதவும் ஏட்டுக்கற்றைகளை என்னென்னு பார்த்தோம், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பெயரிட்டு அழைத்தார்கள். அதில் முன்-3, அதாவது முதலில் சொல்லப்பட்ட ஏடு, சுவடி, புத்தகம்ங்கிற அந்த முன்-3 அதை ஓலைக்கற்றையையும் பின்-2 எதையும் சொல்லுச்சு, அதனுடைய உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? தமிழ் இலக்கியங்களோட கல்வியின் நிலை பற்றி பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நம்ம பார்க்க போகிறது சமண பௌத்த பள்ளிகள் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதன் மூலம் உருவாச்சு, ஏன் அந்த பேர் வந்துச்சுங்க, அதெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். சமணத்தைச் சேர்ந்த திகம்பர துறவிகள் மலைக்குகைகளில் தங்கினர். அவர்கள் தங்களின் தங்குமிடங்களையே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு அவங்க எங்கே தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்திலேயே போதித்தார்கள். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களின் படுக்கை மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். அந்த சமண சமயத்துக்கும் சரி பௌத்த சமயத்துக்கும் சரி கொடையாக விளங்குவது எது? பள்ளி என்னும் சொல்லாகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமணக்குன்றான கழுகு மலையிலும் உள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தா, இந்த குகைக்கு இடையில உட்காந்து அவங்க கல்வி கற்பிக்கிறார்கள், போதிக்கக்கூடிய இடத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஸோ சமண பௌத்த குறிப்பிடுகின்றன நாம் பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்தவாசி அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமணப்பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். ஒரு பெண் பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளியொன்றை நிறுவியுள்ளார். இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமணப்பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டி மண்டபம் என்பது என்ன? அதாவது கருத்தை விவாதிக்கக்கூடிய இடம், சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று மணிமேகலையில் சுட்டப்படுகின்றது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பங்கறிந்து ஏறுமின் என்று அந்நூலானது பேசுகிறது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றியிருக்கிறார் என்ற செய்தியையும் அந்த பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை அங்கு விளக்குகிறது. அதுக்கு கீழே தெரியுமா பகுதி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார். இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார். அங்கு இக்கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம்
பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா, இங்கிருந்து பார்த்துட்டு போய் அங்கே அதை அவர் ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்து அங்கே போய் அதே சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். சரிங்களா, அடுத்து இதில் நாம் பார்க்க போகிறது இனி மரபு வழி கல்வி முறையில் திண்ணை கல்வினா என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வி. குருகுல கல்வி முறைனா என்ன? இந்த முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். அந்த குருவிடமே போய் தங்கி அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்து அவருடனே தங்கி அந்த பணிகளை செய்து கல்வி கற்றனர். அதுதான் குருகுல கல்வி. செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அவங்க எப்படின்னா அதை செஞ்சுட்டு அதன் மூலம் தெரிஞ்சுக்கிறது, இப்படி தான் வாழணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, எளிமையாக எப்படி வாழணுங்கிறத இந்த அடிப்படையில் தான் அந்த குருகுல கல்வி முறை. அவங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, ஸோ இப்படி எளிமையை தான் விரும்பினாங்க. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கியது. போதிக்கிறத மனதில் ஏற்றிக்குவாங்க, நிறைய மனனம் செய்வாங்க குருகுல கல்வி முறை. சரிங்களா, இதை தாண்டி போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை அந்த குருகுல கல்வி முறை கொண்டு வந்தது. திண்ணைப்பள்ளி கல்வி முறை 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்தன. அவற்றினை திண்ணைப்பள்ளிகள் என்னென்னு சொல்லலாம், தெற்றிப்பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணைப்பள்ளி கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அவர்கள் என்னன்னு சொன்னாங்க, கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்கால கல்வி முறை திண்ணைப்பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசாக்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர். இப்பள்ளிகளில் பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. ஆயினும் பொதுமக்களிடையே கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் பூர்த்தி செய்தன. சென்னை மாகாணத்தில் 12498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்ணைப்பள்ளியை பற்றியும் அடுத்து நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், திண்ணைப்பள்ளி தான். ஃபஸ்ட்டாக பார்த்தது குருகுல கல்வி முறை, அடுத்தது திண்ணை பள்ளி கல்வி முறை பார்த்தோம். அந்த இதில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இப்படி திண்ணையில் உட்காந்து படிக்கக்கூடியது திண்ணை கல்வி முறை. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. நம்ம விடுதலைக்கு முன்னாடி கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1935 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று இது. 1854 பொதுக்கல்வி துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்டார். 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது இதில் 2 பார்த்தாச்சு. 3வது உயர்நிலை கல்வி முறை. அதாவது எதில் பார்த்தோம், மரபுவழி கல்வி முறைகளில் குருகுல கல்வி முறை பார்த்தாச்சு, திண்ணை பள்ளி கல்வி முறை பார்த்தாச்சு. அடுத்தது உயர்நிலை கல்வி முறைன்னு என்னன்னு பார்க்க போகிறோம். தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறையானது விளங்கும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் பாடம் பயின்ற முறை இந்த முறையில்தான் இம்முறையாகும். அதுக்கடுத்த ஒரு கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதையும் பார்த்துட்டு போயிடுவோமா. என்ன கொடுத்துருக்காங்க, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல்லை. இந்த 3மே இல்லை அப்படின்னா அதனால நன்மை ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன தமிழகத்தில் ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1453ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் குட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி
பெருக காரணமாயிற்று. கிபி 1706 முதல் டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழே ஆகும். டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். 1813 சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கியது. அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமாக இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1854 சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது. கிபி 1882 உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்தது. ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 45 கீழ் நாட்டிலுள்ள 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. அந்த ஹென்றி ஆடம்ஸ் என்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹென்றி ஆடம்ஸ். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோ. இப்போ நாம் பார்த்த அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. அப்போ அந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ப கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு ஆதாரங்களாகவும் விளங்கின. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிணாமங்களை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக நம்மளுடைய தமிழகமானது விளங்குகிறது. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. எதை பற்றி? தமிழகத்தோட கல்வி வரலாறு பற்றி சொல்லிட்டாங்க. கல்வியோட நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும்னு பார்த்தோம். அதில் நாம் இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோன்னா, தமிழ் இலக்கியங்களில் கல்வி பார்த்தோம். அடுத்தது சமண பௌத்த பள்ளிகள் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது மரபு வழி கல்வி முறை பார்த்தோம் இல்லையா? மரபு வழி கல்வி முறை அதில் என்னென்ன பார்த்தோம்? மரபு வழி கல்வி முறையில் பாருங்கள், குருகுல கல்வி முறை பார்த்தோம், திண்ணைப்பள்ளி கல்வி முறை பார்த்தோம். 3வது நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? உயர்நிலை கல்வி முறை பார்த்தோம். அடுத்ததாக இதில் தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி எப்படி இருந்ததையும் பார்த்தோம். கல்வி குழுக்கள் அப்புறம் தமிழக கல்வி வளர்ச்சி எப்படி இருந்ததையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ திரும்ப படித்தா இதனோட பாடமானது ஈஸியாக இருக்கும், எளிதில் புரியும். நன்றி.